ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம குரு வக்ர நிலை அடையும் போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள், ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த குரு வக்ரம் அடைகிறாரு அப்படின்ற போது எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா ஒரு சுப கிரகம், கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே ராஜ கிரகமாக கருதப்படுபவர் ஜோதிட ரீதியாக குரு பகவான் தான். அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். வக்ரம்னா என்னன்னா பின்னோக்கி நகர்ந்து செல்கிறார். இப்ப இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 11:46 வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அடையும் போது அவர் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல அந்த வக்ரகதி அடைகிறார். அந்த மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்திலிருந்து அவர் ஒவ்வொரு பாதமாக பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இந்த வக்ர நிலை. எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் 2:30 அளவில் வக்ரகதியிலிருந்து தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார். இப்படி இயல்பு நிலைக்கு மாறுகின்ற அந்த குரு பகவான் அந்த டயத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்கிறார். மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல வக்ரகதி அடைந்த அந்த குரு பகவான் மிருகஷீரிடம் 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், ரோஹிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், இப்படி 4 பாதங்களை கடந்து பின்னோக்கி வருகிறார். இதுதான் குரு பகவானின் வக்ரகதி அடைகின்ற ஒரு நிலைமை. இந்த மாதங்கள் எத்தனை மாதங்கள் இந்த மாதிரி குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது 4 மாதங்கள், கிட்டத்தட்ட 4 மாதங்கள் அந்த குரு பகவான் வக்ர நிலையிலே இருக்கிறார். தன்னுடைய சுபத்தன்மையை இழக்கிறார். முக்கியமா நம்ம இதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குரு பகவான் சுப கிரகம், அவர் வக்ரகதி அடையும் போது தன்னுடைய சுபத்தன்மையை இழந்து பாபத்தன்மையை பெறுகிறார். பாபத்தன்மை பெறும்போது கெடு பலன்களையும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த 40 நாட்கள். இப்படி இந்த கெடு பலன்களும் சுப பலன்களும் சேர்ந்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது. சில பேருக்கு, சில ராசி என்பர்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போது அவர் கெடு பலனாக மாறும் போது அது சுப பலன்களை கொடுக்கும். அவர் நல்ல ஒரு நிலையில இருக்கும் போது சுப பலன்கள் கெடு பலன்களாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4 மாதங்கள் எல்லா ராசி என்பவர்களுக்கும் இருக்க போது. இந்த நேரத்துல ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும், சுய ஜாதகத்துல குரு வக்ரகதியாவே இருக்கிறாரு அப்படின்னு இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு நிறைய பலன்களை, சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக தான் இந்த குரு வக்ர நிலை இருக்க போகுது. அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படின்னாதான் அவங்களும் அந்த ஜோதிட ரீதியாக குரு வக்ர நிலை அடையும் போது அவங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க உதவியா இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்த 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய ராசியிலேயே வக்ரகதி அடைகிறார். ராசியில வக்ரகதி அடையக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்று பலன்களை தான் கொடுக்க போறார். என்னைக்கு குரு பகவான் மே மாதத்துல இந்த ரிஷப ராசிக்கு வந்தாரோ அன்றிலிருந்து ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இடமாற்றங்கள் அதிகமாக இருந்திருக்கும். திடீர்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது, நீங்க இந்த மாதிரியான ஒரு இடமாற்றம்லாம் பண்ணுவீங்க. வேலை சம்பந்தமான ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான ஒரு வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் இருந்திருக்கும். சில பேருக்கு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் ஒரு அவமானப்படுவதற்கும் ஒரு அசிங்கப்படுவதற்கும் உண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த மே மாதத்திலிருந்து ஒரு இனம் புரியாத ஒரு மாற்றங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரகதி அடையும் போது இந்த மாற்றங்கள் எல்லாமே ஒரு சுப பலன்களை தரக்கூடிய ஒரு நேரங்களாக தான் இருக்க போகுது. என்ன மேடம், குரு பகவான் சுப கிரகம், ஆனால் பாவத்தன்மையை அடையும் போது எங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசியிலிருந்து பின்னோக்கி நகரும் போது அவர் உங்களுக்கு உண்டான ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்க போறார். இது நாள் வரைக்கும் ரிஷபராசி என்பர்கள்
தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் தனக்காக மட்டும் இவங்க உழைக்கவே மாட்டாங்க. தன்னுடைய வேலை நேரத்துல ஒரு 12 மணி நேரம் வேலை நேரத்துல தனக்காக உழைப்பவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 8 மணி நேரம் தான் உழைப்பாங்க. அதுல மீதி இருக்கிற 4 மணி நேரத்துல மற்றவர்களுக்காக உழைப்பவங்க, மற்றவர்களுக்காக ஹெல்ப் பண்றதுல இந்த ரிஷபராசி என்பர்கள் மிகவும் கைத்தேர்ந்தவர்கள் தான் சொல்லணும். அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். தன்னுடைய வேலையை பார்க்கறத விட மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்றது, உதவி பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா முதியோர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவிகளை செய்து அவர்களை வாழ்க்கையில ஒரு நிம்மதியா இருக்க வைக்கிறது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு அதாவது அவங்க அதை தான் விரும்புவாங்க. வேற எதையுமே தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆடம்பரத்தை விரும்பாதவர்கள். ஏன்னா இவர்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன். ஆனா இந்த ரிஷபராசி என்பவர்கள் அந்த ஆடம்பரத்தை நோக்கியே பயணிக்கவே மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு எளிமையான வாழ்க்கையை மிகவும் நேர்த்தியாக வாழக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பவர்கள். இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு எதிர்பாராத விதமாக தன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் அளவிற்கு கடந்த ஒரு 6 மாத காலமாக மிகப்பெரிய ஒரு நஷ்டங்களையும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் தன்னுடைய தொழில் ரீதியாகவும் சரி, அலுவலக ரீதியாகவும் சரி, அடுத்து வேலை வாய்ப்பு சம்பந்தமாகவும் சரி, வேலை தேடிட்டு இருக்கிறீங்கன்னா ரிஷபராசி என்பவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல இருந்திருப்பீங்க. இப்படி நமக்கு நடக்குமா, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்க அந்த அளவிற்கு உங்களுக்கு எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் இந்த குரு பகவான் உங்களுக்கு பயிற்சி ஆனதுல இருந்து கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த குரு வக்ரகதி அடையும் போது இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தேவையான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. சில பேர் தொழில்ல ஒரு மாற்றம் செஞ்சு இடமாற்றம் செஞ்சிருக்கிறீங்கன்னா இந்த 4 மாதத்துல உங்களுக்கு கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய வருமானம்ன்றது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருமானம் தான் இருக்கும். ஆனா அந்த வருமானமாகப்பட்டது உங்களுக்கு கடனை சமாளிக்கக்கூடிய ஒரு வருமானமாக தான் இருக்கும். இதனால் வரைக்கும் கடனால அவஸ்தைப்பட்டீங்க. ஆனா அந்த குரு பகவான் இப்ப வருமானத்தை இந்த 4 மாதத்துல கொடுக்க போறாரு. அந்த வருமானமாகப்பட்டது வாங்கின கடனை அடைப்பதற்கு உண்டான ஒரு வழியாக தான் இருக்க போதே தவிர இதனால் வரைக்கும் வருமானமே இல்லைன்னு கவலைப்பட்டீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனநிலை பாத்தீங்கன்னா வருகின்ற வருமானம் எல்லாமே நம்மளுடைய தேவைகளுக்குன்னு இல்லாம நம்மளுடைய இதுக்குதான், அதாவது கடன்களுக்கு தான் போகுது. அந்த மாதிரியாக போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய அஷ்டமாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி. அந்த அஷ்டமாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சேர்ந்து இயக்குகின்ற போது அந்த வருமானமாகப்பட்டது உங்களுடைய கடன்களுக்கோ உங்களுடைய வியாதி மருத்துவ செலவுகளுக்கோ உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். சில ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான ஒரு முயற்சிகள் எல்லாமே இங்க சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. வெளிநாடு சம்பந்தமான சில முயற்சிகள், விசா கிடைக்கல, இதனால் வரைக்கும் டிலே ஆகிட்டே இருக்குது, ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அவங்களுக்கு அதுக்குண்டான ஒரு அப்ரூவல் எல்லாமே வர்றதுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆடை ஆபரணங்கள், சில பேர் பாத்தீங்கன்னா கிளாத்திங் பிசினஸ், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு சப்ளை பண்ணக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி இந்த குரு பகவான் வக்ர நிலை அடைந்ததுல இருந்து இந்த 4 மாதங்கள் நீங்க செய்கின்ற எல்லா வேலையிலுமே நல்ல வருமானம் கிடைக்க போகுதுங்க. அதனால நீங்க கண்டிப்பா இந்த ரிஷபராசி என்பவர்கள் எக்ஸ்போர்ட் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா இந்த 4 மாதங்கள் மிக கவனத்தோட எங்கெங்கெல்லாம் ஆர்டர் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அந்த டிமாண்டை தேடி நீங்க அங்க உங்களுடைய உழைப்பை போட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கு உண்டான ஒரு 4 மாத காலமாக தான் இருக்க போகுது. இந்த ரிஷப ராசியில எந்தெந்த நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிடம். இந்த ரோகிணி நட்சத்திரத்திலையும் மிருகசீரிட நட்சத்திரத்திலாம் குரு பகவான் கடந்து வந்துட்டு இருக்கிறார். அதனால இந்த 2 நட்சத்திர அன்பர்களும் நிறைந்த ஒரு மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் மே மாதத்துல ஒரு சொத்து வாங்குறதுக்காக நீங்க அந்த காலகட்டத்துல ஒரு இடத்துல கை வச்சிருப்பீங்க. ஆனா அந்த நேரத்துல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், ஒரு இடம் மாற்றங்கள், வேலையை இழக்கக்கூடிய அபாயம் கூட உங்களுக்கு வந்திருக்கும் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு. அது எல்லாமே இப்போ குறைகின்ற ஒரு காலமாக தான் இந்த 4 மாத காலம் இருக்க போது. ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் நிறைய ஒரு மனமாற்றங்கள், தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள்ல உங்களுக்கு நிறைந்த மன அழுத்தங்களாக இருந்திருக்கும்.
ஏதோ கணவன் மனைவி தேவையில்லாத ஒரு பேச்சுவார்த்தை உங்களுக்கு விவாகரத்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்திலேயே இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் நடந்திருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, அடுத்து குழந்தை சம்பந்தமாக பிரச்சனை. இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு தான் குழந்தை சம்பந்தமாகவும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். குழந்தை ஒரு வாலிப குழந்தைகளா இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக நீங்க அவமானம் அசிங்கங்கள் பட்டிருப்பீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா திருமணம் ஆகி புதிதா இருக்கிறாங்கன்னா குழந்தை பேருக்காக காத்திருந்து அதனால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம்னா இந்த குரு வக்ரகதி அடையும் போது கண்டிப்பா உங்களுக்கு மருத்துவ ஆலோசனையின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. வாலிப பருவத்துல குழந்தைகள் இருக்காங்கன்னா அவர்கள் மூலமாக ஏற்பட்ட அவமானங்கள் அசிங்கங்கள் தீர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு. ரிஷபராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு முக்கியமான அரசாங்கத்தின் மூலமாக இடம் மாற்றங்கள், சில பேர் இடமாற்றத்துக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. அவர்களுக்கு எல்லாருக்குமே இடமாற்றங்கள் அமைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதாவது இது கிடைக்குமா, அதாவது பதவி உயர்வு வருமானம் ஏதாவது கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த காலகட்டம் இருக்காது. பதவி உயர்வு வருமானம் இருக்குது, ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காத ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் இருக்க போது. ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்துல முக்கியமா பாத்தீங்கன்னா வேலை செய்யும் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் காத்துட்டு இருக்குது. சில பேர் நீங்க வெளிநாடு வேலைக்கோ இல்ல வேற வேலை மாற்றம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் செய்யலாம். அதற்குண்டான ஒரு சாதக அமைப்பு தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அலுவலகத்துல உங்களுக்கு அலுவலக ரீதியா நிறைய பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா தலைமை அதிகாரிகள் மூலமாகவும் உங்களுக்கு அதிகமான ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே நிவர்த்தியாக கூடிய ஒரு நேரமாக இருக்கு. நீங்க வேற வேலைக்கு ட்ரை பண்ணாலும் கூட கண்டிப்பா அந்த வேலைகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு. ரிஷபராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக இருக்கும். கடந்த 4 மாதமாக வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலையை தருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக தான் இருக்கும். சில பேருக்கு அங்க பெர்மனன்ட் ஆகல, நாங்க இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் வெளிநாட்டுல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த 4 மாதம் பெர்மனன்ட் ஆகிறதுக்கு, நிரந்தர வேலையாகுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்க சுய ஜாதகத்துல குரு வக்ரமாக இருக்கிறாருன்னா கண்டிப்பாக 100% ஒரு சுப பலன்களை கொடுப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும், தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் நீங்க உங்களுக்கு ஜாதகம் இல்ல, திருமண முயற்சி எடுக்கும் போது ஜாதகம் இல்லை, அதனால எங்களுக்கு ஜாதகம் எழுதி தர முடியுமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு PDF மூலமாகவும் கொடுக்குறோம். அடுத்து நோட்டு மூலமாகவும் நாங்க எழுதி தரோம். உங்க குழந்தைகளுக்கு நியூமராலஜி படியும் பெயர்கள் வச்சு தரோம். அதை கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.